அண்ட் நீ சொன்ன மாதிரி ஆண்டி ஃபிளவர் ஒரு மிகப்பெரிய ரீசன். தினேஷ் கார்த்திக்கோட அந்த ஒரு செலெக்ஷனும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மேனேஜ்மெண்ட் பிளேட் ஹியூஜ் ரோல் ஃபார் ஆர்சிபி இந்த சீசன்ல நான் கண்டிப்பா சொல்லுவேன். ஏன்னா ஜிதேஷ் சர்மாவே வந்து அதை ஓப்பன் அப்பா சொன்னார், இந்த மாதிரி தினேஷ் கார்த்திக் எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மோட்டிவேட்டரா கூட இருந்திருக்காருன்ட்டு. ஏன்னா ஒரு விக்கெட் கீப்பர் டு விக்கெட் கீப்பர் ஆப்வியஸ்லி அது மேட்ச் அப் ஆகும். அண்ட் ரஜத் படிட்டார கேப்டனா செலக்ட் பண்ணதும் ஒரு நல்ல ஒரு செலெக்ஷன். ஏன்னா அஸ் அ கேப்டனா அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அஸ் அ பேட்ஸ்மேனா வேணா அண்டர் பாரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கலாம். பட் ஆனா அஸ் அ கேப்டனா நிஜமாவே அந்த காமன் கம்போஸ்ட் கேப்டன் ஆர்சிபிக்கு தேவைப்பட்டுச்சு இந்த சீசன்ல. அவர் ஆக்சுவலா நல்லா பண்ணாரு. அதுக்கேற்ற மாதிரி பாத்தீங்கன்னா தே காட் அ குட் ஓப்பனர் லைக் ஃபில் சால்ட், அந்த ஒரு அக்ரெசிவ் ஓப்பனர். ஸோ அது ஒரு பிளஸ் இருந்துச்சு. மிடில் ஆர்டர்ஸ்ல தே ஹேட் லாட் ஆஃப் மேட்ச் வின்னர்ஸ் லைக் ஒரு டிம் டேவிடா இருக்கட்டும், இல்ல ஒரு ரொமாரியா ஷெப்பர்டா இருக்கட்டும். ஜிதேஷ் சர்மா கம்மிங் குட் இந்த லாஸ்ட் கேம் அவுட்ஸ்டாண்டிங்கா விளாண்டாங்க. ஸோ ஒரு டிராஃபி அடிக்கக்கூடிய எல்லா திறமையும் இந்த டீமுக்கு இருக்கு. அண்ட் எனக்கு நான் பார்த்து இன்னுமே ரொம்ப ஆச்சரியப்பட்ட என்ன விஷயம்னு பாத்தீங்கன்னா விராட் கோலியோட கான்ட்ரிபியூஷன். அவர் தான் வந்து நம்பர் ஒன் பிளேயர் இந்த டீம்ல. ஸோ ஹீ செட்டிங் த எக்ஸாம்பிள் மேட்ச் டு மேட்ச் நான் கண்டிப்பா சொல்லுவேன். மேட்ச் டு மேட்ச் ஒரு 50 இல்ல 40 இல்ல 30 நீங்க நல்லா எடுத்து பாரு. விராட் கோலியோட ஸ்ட்ரைக் ரேட் போன வருஷம்லாம் சில பேருங்க அவரோட ஸ்ட்ரைக் ரேட்டை பத்தி பயங்கரமா கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. ஓகே, தட் வாஸ் வெரி அன்ஃபேர். ஏன்னா அந்த டைம்ல விராட் கோலி நின்று விளையாட வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் போன வருஷம்லாம் ஆப்ஷனே கிடையாது. பட் இந்த வருஷம் பாத்தீங்கன்னா டீமுக்கு என்ன தேவையோ அதுதான் விராட் பண்றாருன்னு நான் நினைக்கிறேன்.